நாகை ஏடிஎம் மகளிர் கல்லூரியில் 49வது ஆண்டு விழா நடைபெற்றது. விழாவுக்கு கல்லூரி செயலர் கதிரேசன் பிரபு தலைமை தாங்கி பேசுகையில், எந்த துறையாக இருந்தாலும் நாம் தேர்ந்தெடுத்து அதில் முன்னேற்றம் காண வேண்டும். நம்முடைய வாழ்வில் மாற்றம் என்பது இயல்பானது. அதை சரியாக பயன்படுத்த மாணவிகள் அறிந்திருக்க வேண்டும் என்றார். கல்லூரி முதல்வர் அன்பு செல்வி அனைவரையும் வரவேற்று 2023-24 ஆண்டிற்கான ஆண்டறிக்கையை வாசித்தார். சிறப்பு விருந்தினராக ONGC குழும பொது மேலாளர் மாறன் கலந்து கொண்டு, மாணவிகள் தன்னம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடன் செயல்பட வேண்டும். புத்தகத்தை ஆழமாக வாசிப்பதன் மூலமும் அதிகமாக செவிவழி கேட்பதன் மூலமாகவும் தகுதியை வளர்த்து கொள்ள முடியும் என்று பேசினார். விழாவில் ஓய்வு பெற்ற இணை பேராசிரியர் சம்பத் லட்சுமி, இணை பேராசிரியர் மாலதி, வணிகவியல் துணைத் தலைவர் பிரேமலதா ஆகியோர் கல்லூரி பணி சேவையை பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர். முதல் மதிப்பெண் பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 467 மாணவிகளுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கல்லூரி ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் சுபாஷினி, ஜெய்சிவா பாண்டியன் மற்றும் சஞ்சய், பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். R. Aishwari, S. Anbu Bharati, third BA Economics, first prize in major, A. Akhila Phairos in major, Tirupati Maunika, second name Economics, first. Department of Mathematics. S. Sita, third BCA, first prize in major. M. Subaina, first BSc IT, first prize in major and allied. R. Sivaranjani.